ஹாய் ஐஸ் இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கடந்த ஒரு 3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஹாலிடேஸ் இருந்தது. நாம் என்ன பிளான் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாஸில் ரொம்ப விதமான ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ நம்ம ரொம்ப ஸ்டடி பண்ணியிருக்கோம். செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களும் அப்படியே மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் திங்க் பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கான மார்க்கெட் அப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது, நம்ம லேர்ன் பண்ணது சரியா, அல்லது மார்க்கெட் இன்னைக்கு நமக்கு ஒபே பண்ணது சரியா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது ஒரு சிலர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, நாம என்ட்ரி எடுத்தா மட்டும்தான் இந்த மார்க்கெட் இந்த சைடு போகும், இந்த சைடு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் எது ஒரு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் எப்பயும் போல அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம தான் டிசிஷனை எடுக்கிறதுல தப்பு தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதில் ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த மார்க்கெட் நமக்கு தகுந்த மாதிரி ஒபே பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, இப்போ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சென்செக்ஸுக்கு தான் கொடுப்போம். சென்செக்ஸில் தான் நம்ம ட்ரேடும் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இந்த சைடு இருக்கிறது நமக்கு நிஃப்டியோட சார்ட்டு, இந்த சைடு இருக்கிறது சென்செக்ஸோட சார்ட்டு. நான் இப்போ டிஃபால்ட்டாக 30 மினிட் சார்ட்டில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க பாருங்க, இந்த 30 மினிட்ஸ் கேண்டலுக்குள்ளேயே மார்க்கெட் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஒரு 1:15 ஆகுது. இது வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே போல சென்செக்ஸ் சார்ட்லயுமே இந்த 30 மினிட்ஸ் கேண்டலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதை இப்படி பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 மினிட் சார்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, நான் 3 மினிட் சார்ட்டை இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 மினிட் கேண்டிலுக்குள்ள தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம எந்த கேண்டில் டைம் ஃப்ரேம் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் நமக்கு வியூ ஆகும். பட் நாம லைவ் மார்க்கெட்ல எந்த மாதிரி ஒபே பண்ண போறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கான ப்ராஃபிட் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு டிசிஷனை மேக் பண்றப்போ ரொம்ப ஈஸியா டிசிஷனை மேக் பண்ற மாதிரி இருக்கணும். அதே போல ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறப்பையும் நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்கக்கூடாது. காம்ப்ளிகேட்டடாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ரைஸ் அந்த டைமில் மூவ் ஆகும் பொழுது நம்ம ஆர்டரை பஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகே, நான் இதுக்காக தான் ரொம்ப வீடியோஸில் சொல்லுவேன், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேண்டல். பட் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில ரொம்ப சூப்பரான முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். நான் இது இன்னைக்கு நேத்திக்கு சொல்லல, போன வருஷத்துல இருந்தே நான் ரொம்ப வீடியோஸில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இவ்வளோ நேரம் மார்க்கெட் இந்த இன்சைடு கேண்டலுக்குள்ளேயே ட்ரேட் ஆனதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சைடு கேண்டல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது அன்னைக்கு மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், அல்லது நம்மளோட கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணணுமா கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்மளோட கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்றதுக்கு என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஓகே, இந்த இன்சைடு கேண்டல் ஏன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். மார்னிங்கே நம்மளோட எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எத்தனை பாயிண்ட் இருக்கு பாருங்க. இங்க ஒரு ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ இருக்கு. இங்க பாட்டம்ல ஒரு ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 3 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு எங்க போய் டிசிஷன் எடுப்பாங்க, எங்க போய் அவங்களோட கேபிட்டல் யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சொல்லுங்க. ஆனா நம்மள மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எமோஷன் ஆகி ஒவ்வொரு கேண்டலை பார்க்கும் பொழுதும் இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எக்ஸ்சேஞ்சுக்குமே ஆர்டர் பிளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஒரு
மார்க்கெட்டை ஒரு நல்ல விதமா வந்துட்டு அப்ரோச் பண்றவங்க அவங்க எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு மார்க்கெட்டை ரன் ஆகிட்டே இருக்கட்டும், என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. இந்த மைண்ட் செட்லாம் நமக்கு எப்போ வருதோ அப்போதான் வந்துட்டு மார்க்கெட்ல ஒரு சஸ்டெயின் வந்துட்டு பண்ண முடியும். இதை இப்போ நான் சொல்லும் பொழுது உங்களோட மனசு வந்துட்டு இதை ஏத்துக்காது. பட் வந்துட்டு உண்மை ரியாலிட்டி இதுதான். இதை நீங்க எப்போ வந்துட்டு பர்சனலா வந்துட்டு ஃபீல் பண்றீங்களோ அப்பதான் வந்துட்டு மார்க்கெட்ல ரொம்ப சஸ்டெயின் பண்ண முடியும். ஆனா ஒன்ஸ் வந்துட்டு நீங்க இதெல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ப்ராஃபிட்டை வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். மார்க்கெட்ல ஏற்கனவே வந்துட்டு ஒரு மித்து இருக்கு. அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 95% மேல வந்துட்டு பீப்புள்ஸ் வந்துட்டு லாஸ் பண்றாங்க. உண்மைதான். இது மார்க்கெட்ல மட்டும் கிடையாது. நீங்க எந்த பிசினஸ் எடுத்தாலும் இதே லாஜிக் தான். பட் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்துட்டு பலாயிரம் கோடி ரூபாய்கள் வந்துட்டு புழங்குறதுனால மார்க்கெட்டை பார்த்தா மட்டும் அப்படி சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. உண்மை அது கிடையாது. உலகத்துல நீங்க எந்த பிசினஸ் யார் எத்தனை பேர் பண்ணாலுமே சரி அதுல வந்துட்டு ஒரு 5% ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வின் பண்ணவுமே செய்றாங்க. ஓகே கைஸ், இப்போ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் முடியட்டும். நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் சென்செக்ஸ் சார்ட் வச்சிருக்கேன் இல்லையா, இது எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா இனிமேல் நான் வந்துட்டு சென்செக்ஸ் சார்ட் என்னைக்கு பார்க்க போறேன் அப்படின்னா திங்கக்கிழமை தான் வந்துட்டு பார்க்க போறேன். அதாவது நாளைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் நிஃப்டி தான் வந்துட்டு நியரஸ்ட் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால நம்ம நிஃப்டியோட சார்ட்டை பார்த்தாலே போதும். அதே போல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடே வந்துட்டு மார்க்கெட் ஹாலிடே, அதாவது குட் ஃப்ரைடே அப்படின்றதுனால வந்துட்டு ஹாலிடே இருக்கு. ஸோ அதனால நமக்கு சென்செக்ஸுக்கு இப்போதைக்கு சார்ட்டை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு இல்லையா, ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த பாட்டம்ல வந்துட்டு ஒரு பிளாக் கலர் லைன் தெரியுது இல்லையா, இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை லோ வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். பட் வந்துட்டு மார்க்கெட் இதுக்கு மேலேயே வந்துட்டு போயிடுச்சு. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டையும் சப்போர்ட் பாயிண்ட்டையும் வந்துட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இந்த ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை மட்டும் நம்ம வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு மேலே இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு போனதுனால அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டிக்கு மட்டும் நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதோட சார்ட்டை மட்டுமே அடுத்த ஒரு 2 நாள் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப வந்துட்டு லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு ட்ரிகர் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால நம்ம காமனாக வந்துட்டு எல்லா லைன்ஸுமே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை எப்படி வந்துட்டு கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷனுமே நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு இன்னைக்கு ஏதாவது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலோ அல்லது செல்லிங் கேண்டலோ இருந்தது அது அப்படின்னா அதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இங்கே பாருங்க, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு கேண்டல் தான் வந்துட்டு பையிங் கேண்டலாக வந்துட்டு எனக்கு தெரியுது. மற்றபடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க செல்லிங் கேண்டலை கூட லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டு அது பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இந்த ஒரு பையிங் கேண்டலை வந்துட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வந்துட்டு நம்ம சிம்பிளாக வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல எந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளோட ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண வேண்டியது தான். நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு மார்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த மாதிரி வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழக தான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக வந்துட்டு ஒர்க் ஆகும். அதே போல் நாம் வந்துட்டு 1:2 அப்படின்ற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாம் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா நாம் பொறுமையாக வந்துட்டு இருக்கணும். அது மட்டும்தான் இங்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
பொறுமையா இருக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகுற வரைக்கும் அந்த இது வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒவ்வொரு கேண்டலாக வந்துட்டு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது பல ஆயிரம் கோடியான ஒர்த்தபிளான மார்க்கெட். இதை நம்ம எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு இதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.